ஆர்டிகிள் 143 நீதித்துறையின் அணு ஆயுத ஏவுகணை என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விமர்சனம். குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியுமா என கேள்வி. வக்ஃபு வாரியத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும். புதிய உறுப்பு நியமனம் ஆகிய மாற்றங்களை அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. வக்ஃபு சட்டத்திற்கு எதிரான மனுக்களுக்கு 7 நாட்களுக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். இரட்டை இலைச்சினம் தொடர்பான வழக்கில் வரும் 28ஆம் தேதி விசாரணை. புகார் அளித்தவர்கள் மாலை 3 மணிக்குள் ஆஜராக வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புகார் இல்லாமலேயே காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்து. காவல்துறையினரின் பாதுகாப்புக்கு மட்டுமே துப்பாக்கி வழங்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் எத்தனை என்கவுண்டர்கள் நடந்துள்ளன என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. சென்னை பூந்தமல்லி அருகே மெட்ரோ தூணின் தடுப்புச் சுவரில் அரசு பேருந்து மோதி விபத்து. ஓட்டுநர் உட்பட பயணிகள் 10 பேர் காயம். கர்நாடகாவில் லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்தம் வாபஸ். அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. மேற்கு வங்கத்தில் பணி நியமன முறைகேடு தொடர்பாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் டிசம்பர் வரை பணியாற்ற அனுமதி. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு திரிணாமுல் காங்கிரஸ் வரவேற்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சை நடு காவேரி வழக்கில் காவல்துறை விசாரணைக்கு தடை. உயிரிழந்த பெண்ணின் சகோதரி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு. சென்னை திருவொற்றியூரில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்ட வீடுகளை வழங்க கோரி மீனவர்கள் சாலை மறியல். போலீசார் சமாதான முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் கருத்து முரண்பாடு காரணமாக இருதரப்பு மீனவர்கள் மோதல். வக்ஃப் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ் புலிகள் கட்சி சார்பில் ரயில் மறியல் போராட்டம். ரயிலை மறிக்க முயன்ற சுமார் 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் பொம்மனகிரி அருகே டயர் வெடித்து வேன் கவிழ்ந்து விபத்து. 10க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கோவையில் தனியார் கல்லூரி மாணவி தற்கொலை விவகாரம். சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. வேலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் லிப்ட் பாதியிலேயே நின்றதால் பொதுமக்கள் அலறல். அதிக நபர்கள் ஏறியதால் பாரம் தாங்காமல் நின்று லிப்ட். நீலகிரியில் 600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மலைப்பூண்டு விலை சரசரவன சரிவு. உற்பத்தி அதிகரிப்பால் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அடுத்த வாரம் அமெரிக்கா பயணம். பல்கலைக்கழக மாணவர்கள் இந்திய வம்சாவளி மக்களுடன் கலந்துரையாட திட்டம். மீன்பிடி தடை காலத்தில் விதிகளை மீறி மீன்பிடித்தால் மீனவர்களுக்கான நிவாரணம் நிறுத்தப்படும். புதுச்சேரி மீன்வளத்துறை எச்சரிக்கை. சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் 22 பேர் கைது. ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல். மியான்மரில் புத்தாண்டை முன்னிட்டு 4900 சிறை கைதிகள் விடுதலை. 13 வெளிநாட்டவரும் விடுதலையாக உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவிப்பு.
பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் மேக வெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழை, வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள். ரியல் மேட்ரிடை வீழ்த்தி சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றது நுழைந்தது அர்சனல் அணி. அரையிறுதியில் பாரிஸ் ஜெயின் ஜெர்மன் அணியை எதிர்கொள்கிறது அர்சனல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் மோசமான தோல்வி எதிரொலி. இந்திய அணி பயிற்சியாளர் அபிஷேக் நாயர், திலீப் உள்ளிட்ட பயிற்சியாளர்கள் நீக்கம்.